வணக்கம். ரே கார்த்திகேசு அவர்களின் அந்திம காலம். அத்தியாயம் 5. குடும்பம் சீராக நடந்து வந்தது. திருமணமான சில ஆண்டுகள் கழித்துத்தான் ராதா பிறந்தாள். அதற்கு 2 ஆண்டுகள் கழித்து வசந்தன் பிறந்தான். வகைக்கு 1/2 டஜன் என்று அவர்கள் பேசியது வேடிக்கைக்காகத்தான். அளவோடு பெற்று வளமோடு வாழ வேண்டும் என்ற அறிவு இருவருக்கும் இருந்தது. அக்கா 2 குழந்தைகளின் பிரசவத்தின் போதும் அத்தையையும் அழைத்து கொண்டு உடன் வந்திருந்து எல்லா வகையிலும் உதவினாள். அவர்கள் ஊர் பிரிந்து வாழ்ந்தாலும் பாசம் மிகுந்ததை தவிர குறையவில்லை. விடுமுறை நாட்களில் சுந்தரமும் ஜானகியும் குழந்தைகளும் தைப்பிங் அத்தையின் வீட்டுக்கு சென்று இருந்து வருவதென்பது ஒரு சடங்காகவே ஆகிவிட்டிருந்தது. சுந்தரம் அர்ப்பணிப்பு உணர்வுள்ள நல்ல ஆசிரியராக இருந்தார். பள்ளிக்கூடத்தின் எந்த பொறுப்பையும் அவர் தட்டி கழிப்பதில்லை. அதோடு தன்னை வளர்த்து கொள்ளவும் அவர் தவறவில்லை. வேலை பார்த்த காலத்திலேயே மாலை வேளைகளில் பள்ளி உயர்வு சான்றிதழ் கல்வியை தனியார் பள்ளியில் கற்று நல்ல முறையில் தேறினார். தனது சேவையின் 10ஆம் ஆண்டு நிறைவு பெற்றபோது பல்கலைக்கழகத்தில் சென்று பயில மனு செய்து இடம் கிடைத்தவுடன் கல்வி அமைச்சுக்கு மனு செய்து 3 ஆண்டுகள் விடுமுறையும் அரை சம்பளமும் பெற்று மலாயா பல்கலைக்கழகத்தில் பயின்று சரித்திரத்தை சிறப்பு பாடமாக எடுத்து பட்டமும் பெற்றார். அவர் கோலாலம்பூரில் சென்று படித்த 3 ஆண்டுகளுக்கும் தைப்பிங்கிலிருந்த அத்தையை ஜானகிக்கு துணையாக அக்கா அனுப்பி வைத்திருந்தாள். ஆகவே எந்த சிரமமும் தெரியவில்லை. ஜானகியும் குடும்பத்தை திறமையாக நடத்த கற்றுக்கொண்டாள். படிப்பு குறைவுதான் என்றாலும் அறிவு குறைவுள்ளவள் அல்ல. அவள் தகப்பனின் அடக்குமுறையால் வெளி உலகம் தெரியாமல் வெகுளியாக வளர்ந்து விட்டாலும் சுந்தரம் கொடுத்த சுதந்திரத்தில் அவள் திறமைகள் உலர்ந்தன. சுந்தரம் பட்டம் பெற்று வந்த கையோடு பினாங்கில் உள்ள மிகப்பெரிய பழமை புகழ் வாய்ந்த பினிங் ஃப்ரீ ஸ்கூலுக்கு அவரை சரித்திர ஆசிரியராக மாற்றினார்கள். அந்த பள்ளியில் சுந்தரத்துக்கு ஏராளமான ஆசிரியர்கள் நண்பர்களானார்கள். சுந்தரத்தோடு நண்பர்கள் வீட்டுக்கு போக வர இருக்க ஜானகியும் அந்த சீன மலாய் சக ஆசிரியர்கள் குடும்பத்தோடும் கலந்து பழக தெரிந்து கொண்டாள். ஆங்கிலமும் மலாயும் கூட கற்றுக்கொண்டு பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போக ஆரம்பித்த காலங்களில் அவர்களுக்கு வீட்டில் பாடம் சொல்லிக் கொடுக்கவும் செய்தாள். சுந்தரத்துக்கு அவளை பார்க்கும் நேரமெல்லாம் பெருமையாக இருந்தது. சுந்தரம் பள்ளிக்கூடத்தில் கடைபிடித்த நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, கடமை தவறாமை இவற்றை கண்டு அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் தாலிப் அவரை கட்டொழுங்கு ஆசிரியராக இருக்குமாறு கேட்டுக்கொண்டார். சுந்தரத்துக்கு அந்த பொறுப்பு பிடிக்கவில்லை. இஞ்சி தாலிப், நான் பொறுப்புகளுக்கு பயந்தவன் அல்ல என்பது தங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்களில் பலர் பணக்காரர்கள், அரசியல் செல்வாக்கு மிக்கவர்களின் பிள்ளைகள். அவர்களில் பலர் கெட்டிருக்கிறார்கள், மற்றவர்களையும் கெடுத்து வருகிறார்கள் என்பது எனக்கு தெரியும். இப்பொழுதுள்ள கட்டொழுங்கு ஆசிரியர் இதை கண்டும் காணாததுமாயிருக்கிறார். என்னால் முடியாது. நான் நடவடிக்கையில் இறங்கினால் இவர்களின் பகை வரும். உங்களுக்கும் தொந்தரவுதான். என்னை விட்டு வேறு யாரையாவது நியமிப்பதுதான் நல்லது. என்னை விட சீனியரான பல ஆசிரியர்கள் இங்கு இருக்கிறார்களே என்றார். சுந்தரம், நீங்கள் சொல்லுகின்ற அதே காரணங்களுக்காகத்தான் இந்த பொறுப்பை உங்கள் தலையில் சுமத்துகிறேன். இந்த பள்ளியின் மாணவர்கள் ஒழுக்கக்குறைவை பற்றி மாநில கல்வித்துறைக்கே முறையீடுகள் போயிருக்கின்றன. என்னை கூப்பிட்டு விசாரித்தார்கள். இப்பொழுதுள்ள கட்டொழுங்கு ஆசிரியர் பொறுப்பை சரிவர கவனிக்கவில்லை என்பது தெளிவாகிவிட்டது. கல்வித்துறையில் உங்களை பற்றி சிலர் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அவர்களே உங்கள் பெயரை முன்மொழிந்தார்கள். ஆகவே எங்கள் நம்பிக்கையெல்லாம் உங்கள் மேல் இருக்கிறது. தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார். தலைமை ஆசிரியர் இத்தனை வலுவாக கூறிய பிறகு சுந்தரத்தால் மறுக்க முடியவில்லை. அந்த பள்ளிக்கூடத்தில் தன் சக ஆசிரியராக இருந்து உற்ற நண்பராகிவிட்ட ராமச்சந்திரனிடம் மட்டும் தனியே கலந்து பேசினார். ராமா தைரியம் வழங்கினார். ஒப்புக்கொள்ள சுந்தரம், நீ ஒரு தலைமை ஆசிரியராக ஆக எல்லா திறமையும் உள்ள ஆசிரியர். ஆகவே தேடி வர முக்கிய பொறுப்புகளை தட்டி கழிக்கக்கூடாது. என்னால் முடியும்னு காட்டணும். அப்பத்தான் உன் மேல நம்பிக்கை ஏற்படும். ஆனால் இது சிரமமான பொறுப்பு தான். ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்க என்றார். சுந்தரம் ஒரு பயத்துடன் ஏற்றுக்கொண்டார். விரைவிலேயே அந்த பொறுப்புக்கு சோதனை வந்தது. ஓராண்டுக்கு முன் வந்து சேர்ந்த ராம்லி என்ற மாணவன் மாநில அரசியலில் செல்வாக்குமிக்க ஒருவரின் மகன். முரடன், வீட்டிற்கு செல்லப்பிள்ளை. பள்ளிக்கூடத்தில் படிப்பில் அக்கறை இல்லாத சில மாணவர்களுக்கு அவன் தலைவனாக இருந்தான். நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களையும் அவன் தன் கேங்கில் சேர்க்க முயன்ற போது சுந்தரம் அந்த நல்ல மாணவர்களை கூப்பிட்டு அவர்களை எச்சரித்து வைத்தார். ராம்லியை நான் கண்டிக்க முடியாது. நான் சொன்னால் எதிர்த்து நிற்பான். அவனுக்கு படிப்பிலும் பள்ளிக்கூடத்திலும் அக்கறை கிடையாது. நீங்கள் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள், ஆகவே கேட்பீர்கள்.
அவனோடு சேர்ந்து கெட்டுப்போக வேண்டாம். இந்த பள்ளிக்கூட மாணவர்களின் நட்பெயரை காப்பாற்றுங்கள் என்பதுதான் அவர் அறிவுரை. ராம்லிக்கு இந்த செய்தி எட்டியவுடன் ஆசிரியரை மற்ற மாணவர்களிடம் கேவலமாக திட்டி பேசினான். இந்த பேச்சுக்கள் சுந்தரத்தின் காதுக்கு எட்டியிருந்தாலும் ஆதாரம் ஏதும் இல்லாமல் அவர் நடவடிக்கை எடுக்க விரும்பவில்லை. ஒரு நாள் ஒரு பிற்பகல் பொழுதில் அவர் வேறு வேலையாக பள்ளிக்கூடம் போயிருந்த பொழுது மாணவன் ஒருவன் அவசரமாக அவருடைய அறைக்கு வந்து ராம்லியும் இன்னும் சில மாணவர்களும் பள்ளிக்கூடத்தின் பின்னால் உள்ள விளையாட்டுத் தளவாடங்கள் வைக்கும் அறையில் 2 மாணவிகளை அடைத்து வைத்து தொந்தரவு செய்வதாக சொன்னான். சுந்தரம் அங்கு விரைந்து போனார். கதவு அடைத்திருந்தது. கதவுக்கு முன்னால் ராம்லியின் கும்பலைச் சேர்ந்த ஒரு மாணவன் காவல் நின்றான். திடீரென்று சுந்தரத்தை கண்டதும், ஓய் செகுமரி செகுமரி என்று கத்திக்கொண்டு ஓடிவிட்டான். அடுத்த நிமிடம் கதவை படீரென்று திறந்து கொண்டு 4 மாணவர்கள் நாலாபுறமும் ஓடினார்கள். அவர்களில் 3 சுந்தரம் அடையாளம் கண்டு கொண்டார். கடைசியாக வெளியே வந்தவன் ராம்லி. அவன் அவசரப்படவில்லை. நின்று அவரை முறைத்து பார்த்துவிட்டு தன் மோட்டார் சைக்கிளை நோக்கி நடந்தான். நில் ராம்லி, இங்கென்ன செய்கிறாய் என்று கேட்டார். உங்களுக்கு என்ன அதை பற்றி என்று கேட்டுவிட்டு அவன் மோட்டார் சைக்கிளில் ஏறி பறந்து விட்டான். சுந்தரம் கதவு திறந்து அறைக்குள் நுழைந்தபோது பள்ளிச் சீருடைகள் அலங்கோலமாக குலைந்த 2 பள்ளி பெண்கள் நின்றிருந்தார்கள். அவருடைய கேள்விகளுக்கு பயந்து பயந்து பதில் சொன்னார்கள். பக்கத்தில் உள்ள ஒரு பெண்கள் பள்ளிக்கூடத்தைச் சேர்ந்த தாங்கள் விளையாட்டு பயிற்சிக்கு வந்ததாகவும் ராம்லியும் அவன் நண்பர்களும் அவர்களை வெளியில் சந்தித்து வேடிக்கையாக பேசி தங்களை இந்த அறைக்குள் அழைத்து வந்து பின்னர் கதவை மூடிவிட்டு முரட்டுத்தனமாக ஆடைகளை களைய முயன்றதாகவும் சொன்னார்கள். தப்பாக ஏதாகிலும் நடந்ததா என்று கேட்டார். இல்லை, நல்ல வேளையாக செகு வந்து விட்டீர்கள் என்றார்கள். அவர்களை தன் அறையில் உட்கார வைத்து கேள்விகள் கேட்டு பெயர் அடையாள கார்டுகள் பதிந்து கொண்டு ஒரு புகார் எழுதி கொண்டு தலைமை ஆசிரியர் தாலிபுக்கு ஃபோன் செய்தார். அவர் வீட்டில் இல்லை. போலீஸுக்கு ஃபோன் செய்வதா என்று யோசித்துவிட்டு தலைமை ஆசிரியரை கலக்காமல் செய்ய வேண்டாம் என்று முடிவு செய்து மாணவிகளை அனுப்பிவிட்டார். மறுநாள் காலையில் முதல் வேலையாக தலைமை ஆசிரியரை பார்த்து விஷயத்தை கூறி எழுத்துப்பூர்வமான புகாரையும் அவரிடம் கொடுத்தார். தாலிபுக்கு கோபத்தில் முகம் சிவந்து விட்டது. பார்த்தீர்களா சுந்தரம், இவர்களெல்லாம் இந்த பள்ளியின் பெயரை கெடுக்க வந்தவர்கள். இவர்களை சும்மா விடக்கூடாது என்று அந்த மாணவர்களை கூப்பிட பணித்தார். இதற்கிடையே பள்ளிக்கூடம் முழுவதும் அந்த செய்தி பரவி பரபரப்பாக இருந்தது. சுந்தரத்தை வழியில் சந்தித்த ஆசிரியர்கள், உண்மைதானா உண்மைதானா என்று கேட்டார்கள். செய்தி இவ்வளவு விரைவில் பரவியதற்கு காரணம் நேற்று தன்னிடம் முதலில் வந்து செய்தி சொல்லி நடந்ததை பார்த்து கொண்டிருந்த பையனாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர் யூகித்து கொண்டார். ராம்லியும் அவன் நண்பர்களும் ஒன்றும் தெரியாதவர்கள் போல் தலைமை ஆசிரியர் அறைக்கு வந்தார்கள். ஒட்டுமொத்தமாக தங்களுக்கும் அந்த சம்பவத்துக்கும் ஒரு தொடர்பும் இல்லை என்றார்கள். சுந்தரம் ஆசிரியருக்கு தங்களை என்றுமே பிடிக்காதாகையால் யாரோ செய்த குற்றத்தை தங்கள் மேல் போடுவதாக சாதித்தார்கள். தலைமை ஆசிரியர் திகைத்தார். அதன்பின் முதலில் வந்து சுந்தரத்திடம் சொன்ன மாணவனை அழைத்து கேட்டார்கள். அவன் தயங்கி தயங்கி அங்குமிங்கும் பார்த்தவாறு சொன்னான். செகு, அந்த அறையில் 2 பெண்களும் சில பையன்களும் நுழைவதை பார்த்தேன். உடனே சென்று செகு சுந்தரத்திடம் சொன்னேன். யார் அந்த பையன்கள் என்று கேட்டார் தாலிப். தெரியாது, நான் கவனிக்கவில்லை. ராம்லி என்று நீ சொன்னதாகத்தானே செகு சுந்தரம் எழுதியிருக்கிறார். தூரத்திலிருந்து பார்த்தபோது ராம்லி போல் இருக்கிறது என்று சொன்னேன். ராம்லிதான் என்று சொல்லவில்லை. தலைமை ஆசிரியர் சுந்தரத்தை பார்த்தார். ராம்லியோ அவனை சார்ந்தவர்களோ இந்த பையனை மிரட்டியிருக்கிறார்கள் என்பது இருவருக்குமே தெரிந்தது. அந்த பெண்கள் பள்ளிக்கூடத்தின் தலைமை ஆசிரியைக்கு தாலிப் ஃபோன் செய்தார். அந்த பெண்களின் விவரத்தை கொடுத்து இந்த பையன்களை தான் அங்கு பள்ளிக்கு கொண்டு வருவதாகவும் பெண்களை விசாரித்து அடையாளம் காட்டும்படியும் கேட்டுக்கொண்டார். தாலிப், சுந்தரம் இருவரும் தங்கள் கார்களிலேயே பையன்களை ஏற்றிக்கொண்டு அந்த பள்ளிக்கு போனார்கள். அந்த 2 சிறுமிகளும் அங்கு தலைமை ஆசிரியர் அறையில் காத்திருந்தார்கள். நேற்று நடந்தது உண்மைதான் என ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் பையன்களை அடையாளம் காட்ட சொன்னபோது இவர்கள் அல்ல என்றார்கள். தங்களை கெடுக்க முயன்ற பையன்களை தங்களுக்கு தெரியாதென்றும் எந்த பள்ளிக்கூடத்தை சேர்ந்தவர்கள் என்பது கூட தெரியாது என்றும் சாதித்து விட்டார்கள். இங்கும் ராம்லியின் மிரட்டல் நடந்திருக்க வேண்டும் என்பது சுந்தரத்துக்கு புரிந்தது. ஏமாற்றத்தோடு திரும்பி வந்து பையன்களை எச்சரித்து திரும்ப அனுப்பினார் தலைமை ஆசிரியர். ராம்லி கேட்டான், செகு பெசார், எங்களை ஏன் எச்சரிக்கிறீர்கள்? செகு சுந்தரம் எங்கள் மீது வீண் பழி சுமத்துகிறார். எங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்திவிட்டார்.
எச்சரிக்கப்பட வேண்டியவர் அவர்தான். அவர் எங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லாவிடில் எங்கள் பெற்றோர்களிடம் சொல்லி போலீசில் புகார் செய்ய சொல்லுவோம். சுந்தரம் அதிர்ச்சியடைந்தார். இவ்வளவு தைரியம் உள்ளவனா? இவ்வளவு கெட்டவனா? இவ்வளவு கெட்டிக்காரனா? தலைமை ஆசிரியர் சுந்தரத்தை தனியாய் கொண்டு போய் பேசினார். சுந்தரம், ஒருவேளை நீங்கள்தான் அவசரத்தில் தவறாக அடையாளம் கண்டுவிட்டீர்களோ? இஞ்சி தாலிப். அவன் வெளியில் வந்து நின்று என்னிடம் பேசினான். உங்களுக்கு என்ன அதை பற்றி என்று கேட்டு அவனுடைய மோட்டார் சைக்கிளில் ஏறி போனான். எப்படி நான் தவறாக அடையாளம் கண்டிருக்க முடியும்? தலைமை ஆசிரியர் மேலும் கீழும் நடந்தார். பெருமூச்சு விட்டார். சரி, நான் நம்புகிறேன். ஆனால் சாட்சிகள் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் திரும்பிவிட்டார்கள். நீங்களும் உடனடியாக போலீசில் புகார் செய்யவில்லை. இப்போதைக்கு இதோடு விட்டு விடுவோம். அப்போது என் வார்த்தைக்கு என்ன மதிப்பு இஞ்சே தாலிப்? இம்மாதிரி தருதலைகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் விட்டால் நாளைக்கு என்னையும் உங்களையும் யார் மதிப்பார்கள் என்று கேட்டார் சுந்தரம். தலைமை ஆசிரியர் அமைதி இழந்து அலைந்தார். சரி, இந்த மாணவர்களின் பெற்றோர்களை நாளை வரவழைத்து பேசுவோம், கண்டித்து வைக்கச் சொல்லுவோம் என்றார். அன்று பிற்பகல் ராமலியின் தந்தை டத்தோ யூசுப் மாநில அரசின் பெயர் பொறித்த அதிகாரப்பூர்வ பெரிய காரில் வந்து பள்ளிக்கூடத்தில் வந்திறங்கினார். முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டு தலைமை ஆசிரியர் அறையில் நாட்களில் அமர்ந்து கொண்டு அவர்கள் கூறிய புகார்களை கேட்டார். இறுதியில் சொன்னார், நான் இந்த விஷயத்தை என் பையனிடமும் மற்றவர்களிடமும் விசாரித்து விட்டேன். அவர்கள் இப்படிப்பட்ட தவற்றை செய்யக்கூடியவர்கள் அல்ல. உங்கள் கட்டொழுங்கு ஆசிரியர் என் மகன் மேல் உள்ள காழ்ப்புணர்ச்சியால் யாரோ செய்த குற்றத்தை அவன் தலைமையில் சுமத்துகிறார். ஆகவே அவர்தான் தன் தவற்றுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் இந்த குற்றச்சாட்டை மீட்டுக்கொண்டு என் மகனிடமும் மற்ற மாணவர்களிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் இந்த விஷயத்தை இதோடு விட்டு விடுகிறேன். இல்லையானால் கல்வித்துறைக்கும் போலீசுக்கும் சொல்லி அவர் மீது நடவடிக்கை எடுக்கச் சொல்வேன். இது என் எச்சரிக்கை என்றார். தலைமை ஆசிரியர் தாலிப் அதிர்ச்சியடைந்திருந்தார். சுந்தரமும் இந்த எதிர்பாராத தாக்குதலின் கடுமையில் அதிர்ந்துதான் இருந்தார். என்ன நடக்கிறது இங்கே? நானா குற்றவாளியாகிவிட்டேன்? 2 மாணவிகள் மானபகம் செய்யப்படுவது நின்றும் காப்பாற்றி தன் கடமையை ஆற்றியதற்கு கிடைக்கும் பரிசா இது? தாலிப் சுந்தரத்தை தனியாக அழைத்து பேசினார். சுந்தரம், இந்த விஷயம் இப்படி திரும்பிவிட்டதற்கு வருத்தப்படுகிறேன். ஆனால் உங்கள் குற்றச்சாட்டுகளுக்கு உரிய சாட்சிகள் எல்லாம் மாறிப்போய் விட்டதால் ஒரு சிறிய மன்னிப்போடு இந்த விஷயத்தை முடித்து விடுவோம். மாணவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டாம். டத்தோவிடம் மட்டும் கேட்டு மற்றவர்கள் காது படாமல் நம் மூவருக்குள் முடித்து விடுவோம். அதுதான் இந்த பள்ளிக்கூடத்துக்கும் உங்களுக்கும் நல்லது என்று சுந்தரம் காதில் கிசுகிசுத்தார். சுந்தரம் மலைத்திருந்தார். இங்கு வந்திருப்பவர் அதிகாரமிக்கவர். அவர் மகன் சொல்லி இருப்பது பொய்யே ஆனாலும் அவருக்கு அது தெரிந்திருக்க நியாயமில்லை. பொய்யை பொய் என்று அறிந்து கொள்ளாமல் அதை தற்காக்க வந்திருக்கிறார். தலைமை ஆசிரியரோ இந்த விஷயத்தை இதோடு முடித்துவிட்டு தன் பெயரையும் பள்ளிக்கூடத்தின் பெயரையும் தற்காத்துக் கொள்ள முனைந்திருக்கிறார். ஆனால் தான் பேசுவது சத்தியம். ஆகவேதான் இந்த அதிகாரத்துக்கும் பகைக்கும் பொய்க்கும் அடிபணிந்து போக வேண்டியதில்லை. அடிபணிந்தால் இப்போதைக்கு துன்பங்களை தவிர்த்து விடலாம். ஆனால் இந்த தோல்வியை வாழ்நாள் முழுவதும் வடுவாக சுமந்து வாழ வேண்டியிருக்கும். அதில் தனக்கு பெருமை இருக்காது. ராம்லியும் அவன் நண்பர்களும் பின்னால் சிரிப்பார்கள். சுந்தரம் இப்படி வெகுளித்தனமாக தப்பு செய்து மாட்டிக்கொண்ட கதை ஆசிரியர்கள் மத்தியில் பரவும். அதற்கிடம் கொடுக்க முடியாது. இதுவரை நிமிர்ந்து வாழ்ந்து விட்டேன். இந்த சிறிய விபத்தினால் முதுகு உடைந்தவனாக இனி குனிந்து வாழ முடியாது. எப்படியோ இந்த செயலை தொடங்கிவிட்டேன். அதனால் பகை விளைந்து விட்டது. வினைப்பகை என்ற 2 எச்சம் விட்டு வைக்காதே, அது மீண்டும் வளர்ந்து உன்னை கெடுக்கும் என வள்ளுவர் கூறியிருக்கிறார். சுந்தரம் நெஞ்சு நிமிர்ந்து நின்றார். இஞ்சே தாலிப், டத்தோ யூசோப், நான் இந்த புகாரில் கூறியிருப்பவை அனைத்தும் என் நெஞ்சறிய உண்மை. ஆகவே அதை மீட்டுக் கொள்வதோ மன்னிப்பு கேட்பதோ தேவையில்லாதது. ஆகவே நான் அப்படி செய்ய மாட்டேன். டத்தோ அவர்கள் தன் மகனை காப்பாற்ற என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளலாம் என்றார். டத்தோ யூசுப்பும் தாலிப்பும் அதிர்ச்சியடைந்து காணப்பட்டனர். டத்தோ கோபத்தில் முகம் சிவக்க சொன்னார், தாலிப், உங்கள் ஆசிரியர் இதன் விளைவுகள் என்ன என்பதை பற்றி அறியாமல் பேசுகிறார். இந்த பழம் பெருமை வாய்ந்த பள்ளிக்கூடத்துக்கு இந்த வழக்கினால் எவ்வளவு கெட்ட பெயர் என்பதை எண்ணி பார்க்கச் சொல்லுங்கள். தாலிப் ஏதோ கூற வந்ததை சுந்தரம் இடைமறித்தார். இந்த பள்ளிக்கூடம் வெறும் கல்லும் மண்ணும் சேர்த்த கட்டிடம். நான் இரத்தத்தாலும் உணர்ச்சியாலுமான மனிதன். ஆகவே பள்ளிக்கூட மானத்தை விட என் மானம் முக்கியமானது.
அப்படியே பள்ளிக்கூடம் புனிதமானது என்று பார்த்தாலும் அதை தன் தீய செயலால் களங்கப்படுத்தியவன் உங்கள் மகன். அந்த மாதிரி தீய செயல்களை வளர விடாமல் முறியடிக்க வேண்டும் என்று நினைக்கும் நான் இது நட்பெயரை காப்பாற்றத்தான் நினைக்கிறேன். ஆகவே என் முடிவில் மாற்றமில்லை. டத்த யூசுப் அவர்களை முறைத்து பார்த்துவிட்டு கதவை படீரென அடித்து சாத்திவிட்டு போனார். அடுத்த சில இரவுகள் அவருக்கு தூக்கம் குறைந்த இரவுகளாகின. ஜானகி அவருக்கு எந்த மாற்று வழியும் கூற முடியாமல் முதுகு நீவி கால் பிடித்து தூங்கச் செய்தாள். தாலிப் இன்னும் ஓரிரு முறை அவரிடம் பேசி சமாதானம் செய்ய முயன்றார். இந்த வழக்கு தோற்றுவிட்டால் சுந்தரத்தின் வேலைக்கு ஆபத்து வரலாம் என்றும் சொன்னார். சுந்தரம் இணங்கவில்லை. அவர் தன் சுயமரியாதையை காத்துக்கொள்ள வேலை இழக்கவும் தயாரானார். உலகில் நீதி என ஒன்று இருந்தால் தன் உண்மை வெல்லும் என காத்திருந்தார். ராமச்சந்திரனுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தபோது அவரிடம் வந்து ஆறுதல் கூறினார். சுந்தரம், நீ செய்யறதுதான் சரி. ஆனா இந்த பசங்க ரொம்ப கெட்டவங்க. ஜாக்கிரதையா இரு. ஆனா இவங்களுக்கு தலைவணங்கி விட்டு கொடுத்துறாத. உண்மை உன் பக்கம் இருக்கிற வரைக்கும் பயப்பட வேண்டாம் என்று சொன்னார். டத்த யூசுப்பும் அவர் மகனும் கல்வி இலாக்காவுக்கு புகார் எழுதி போட்டு விட்டார்கள். துணை கல்வி இயக்குனர் எல்லோரையும் கூப்பிட்டு ஒரு சுற்று விசாரித்தார். முதன்முறையாக பலவந்தம் செய்யப்பட்ட பெண்களின் பெற்றோர்களிடமும் அவர் விசாரணை நடத்தினார். எல்லோரும் முதலில் சொல்லிய கதையையே சொன்னார்கள். துணை கல்வி இயக்குனர் மீண்டும் ஒரு நாள் சுந்தரத்தின் பள்ளிக்கூடத்துக்கு வந்தார். தலைமை ஆசிரியர் அறைக்குள் அவர் முன்னிலையில் சுந்தரத்தை அழைத்து பேசினார். இஞ்சே சுந்தரம், எங்கள் விசாரணை முடிந்துவிட்டது. புதிய விவரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. நீங்கள் குற்றம் சாட்டும் மாணவர்கள் யாரும் அந்த குற்றத்தை செய்ததற்கான ஆதாரம் இல்லை. ஆகவே உங்கள் சொல் ஒன்று மட்டுமே இருக்கிறது. இதை வைத்து நீங்கள் தான் தவறான குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கிறீர்கள் என்ற முடிவை தவிர வேறு முடிவுக்கு எங்களால் வர முடியவில்லை. ஆகவே உங்களுக்கு எச்சரிக்கை கடிதம் தர மாநில கல்வி இயக்குனர் தீர்மானித்திருக்கிறார். ஆனால் நீங்கள் நல்ல உதாரணமான ஆசிரியர். உங்கள் சேவை இது நாள் வரை அப்பழுக்கற்றதாக இருந்திருக்கிறது. ஆகவே சம்பந்தப்பட்டவர்களிடம் நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் இந்த பிரச்சனையை யாருக்கும் பாதிப்பில்லாமல் சுமூகமாக முடிவு செய்யலாம் என அவர் ஆலோசனை கூற என்னை அனுப்பியிருக்கிறார். நீங்கள் கூறிய குற்றச்சாட்டு உண்மையாகவே இருந்தாலும் கூட அதற்கு ஆதாரங்கள் ஏதுமில்லை. ஆகவே வீண் பிடிவாதம் வேண்டாம். மன்னிப்பு கேட்டு விடுங்கள். அப்படி செய்யவில்லையானால் கல்வி இயக்குனர் எச்சரிக்கை கடிதம் அனுப்புவார். அதற்கு மேல் டத்த யூசுப் உங்கள் மேலும் பள்ளிக்கூடத்தின் மேலும் வழக்கு தொடரவும் கூடும். உங்களுக்கு 2 நாட்கள் அவகாசம் தந்திருக்கிறார். அதற்குள் நீங்கள் மன்னிப்பு கேட்க இணங்காவிட்டால் அவர் கடிதத்தில் கையெழுத்திட்டு அனுப்புவார். துணை இயக்குனர் போய்விட்டார். சுந்தரம் தமது அறைக்கு போய் நெடுநேரம் மௌனமாக அமர்ந்திருந்தார். அவருடைய எதிர்காலம் அவர் கண்முன் ஊசலாடி கொண்டிருந்தது. உலகம் தனக்கு எதிராக திரும்பிவிட்டது அவருக்கு தெரிந்தது. சத்தியம் அவரை கைவிட்டு விட்டது. உலகம் என்பது நன்மை தீமை என்னும் வேறுபாடு பார்த்து இயங்கவில்லை என்று நினைத்தார். அது இயந்திர கதியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. புத்தி உள்ளவர்கள் அதன் போக்கிற்கேற்ப வளைந்தும் நெளிந்தும் பிழைத்துக் கொள்ளுகிறார்கள். தர்மம் நியாயம் என்று நம்பி இருப்பவர்கள் வளைய முடியாமல் முறிந்து விடுகிறார்கள். கற்றூன் பிளந்திருவதல்லால் பெரும் பாரம் தாங்கின் தளர்ந்து வளையுமோதான் என்றோ படித்தது நினைவுக்கு வந்தது. ஆனால் நியாயத்திற்காக முறிவதில் பெருமை இருக்கிறது. அதனால்தான் நியாயம் என்பது நிலைத்திருக்கிறது. அதனால்தான் மனித நாகரிகம் வளர்ந்திருக்கிறது. தான் முறிய அவர் தயாராகிவிட்டார். மன்னிப்பு கேட்டு இந்த வேலையை தக்க வைத்துக் கொள்வதை விட இதை துறந்து விடுவது நல்லது. என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தவர்களுக்கு இதனால் எக்களிப்பிருக்கும். இந்த ஏமலை வாத்தியார் தோற்றுவிட்டார் என்று வெற்றி முழக்கமிடுவார்கள். அதை நான் தடுக்க முடியாது. தீமை சக்தி வாய்ந்தது. புயல் போல, வயிற்று வலி போல அதற்கு தற்காலிக பலம் அதிகம். அதை அந்த கணத்தில் எதிர்த்து போராடி பலனில்லை. ஆனால் இது இறுதியில் அடங்கும். அமைதி நிலைக்கும். இப்போது தனக்கு முன்னால் உருவாகி இருக்கின்ற இந்த தீய புயலுடன் நான் மோத முடியாது. ஆனால் அதற்காக இந்த தீமைக்கு முன்னால் தலை வணங்கவும் முடியாது. ஒதுங்கிவிடலாம். அதுதான் நல்லது. அதற்கு பின் வாழ்க்கை என்ன ஆகும் என்று யோசிக்கக்கூடாது. யோசித்தால் பயம் வரும். பயம் வந்தால் பணிந்து போகச் சொல்லும். பணிந்து போனால் தீமை வெல்லும். ஒரு தாள் எடுத்தார். டைப்ரைட்டரில் சொருகி தன் வேலை துறப்பு கடிதத்தை சுருக்கமாக எழுதினார். படித்து கையெழுத்திட்டார். தலைமை ஆசிரியரின் அறைக்கு வெளியே உட்கார்ந்திருந்த கிளார்க்கிடம் அதை கொடுத்தார். அங்கிருந்து நேராக வெளியேறி காரை எடுத்துக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தார். என்ன, இன்னைக்கு வெள்ளன வீடு வந்து சேர்ந்துட்டீங்க என்று கேட்ட ஜானகியிடம், நான் வேலை விட்டுட்டேன் ஜானகி என்று சிரித்து கொண்டே சொன்னார். மருண்ட விழிகளுடன், என்ன சொல்றீங்க என்று அவள் கேட்டதும் அவள் மார்பில் முகம் புதைத்து அழத் தொடங்கினார். இரவெல்லாம் தூக்கமில்லாமல் விழித்திருந்தார். நியாயம் தோற்றுவிட்டது.
நியாயம் தோற்றுவிட்டது என்று மனது ஓலமிட்டு கொண்டே இருந்தது. அப்புறம் நியாயம் ஏன் தோற்றது என்ற கேள்வி எழுந்தது. பொய்க்கும் அநீதிக்கும் புயலுக்கும் உண்டான வேகமும் பலமும் இருப்பது சரிதான். ஆனால் உண்மையும் நீதியும் என்றும் உள்ள மூச்சுக்காற்றல்லவா? அது தானே இறுதியில் வென்று நிலைக்க வேண்டும். அது தானாக வெல்லுமா? அது வெல்ல தான் ஏதாவது செய்ய வேண்டும் என தோன்றியது. மறுநாள் காலையில் வெள்ளன எழுந்தார். குளித்துவிட்டு தான் அதிகமாக நுழையாத ஜானகியின் சாமி அறைக்குள் நுழைந்து கும்பிட்டார். பசி அறிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு அந்த பெண்கள் பள்ளிக்கு போய் தலைமை ஆசிரியையை சந்தித்தார். சம்பந்தப்பட்ட அந்த 2 சிறுமிகளின் வீட்டு முகவரியை கேட்டு வாங்கிக் கொண்டார். தலைமை ஆசிரியை முதலில் தயங்கினாலும் அவருடைய நிலைமையை எண்ணி குறித்து கொடுத்தார். ஆயர் ஈத்தாமில் உள்ள ஒரு அழகிய 2 மாடி தொடர் வீட்டில் அந்த மலாய் குடும்பம் இருந்தது. சென்று அழைப்பு மணியை அடித்தார். வீட்டின் முன் கார் இருந்தது. குடும்பத் தலைவர் அந்த சிறுமியின் தந்தை முக்தார் இன்னும் வேலைக்கு புறப்படவில்லை. முக்தாரை அவர் இதற்கு முன் பார்த்ததில்லை, முன்பின் தெரியாது. ஆனால் மனிதர்களின் நற்குணங்களை நம்பி அவர் வந்திருக்கிறார். முக்தாரிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டதும் அவர் அன்போடு வரவேற்றார். செகு சுந்தரம், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அன்றைக்கு என் மகள் விஷயமாக விசாரிக்க கல்வி அதிகாரி வந்தபோது உங்கள் பெயரை சொன்னார் என்றார். முக்தாரின் மனைவி காப்பி கொண்டு வந்து கொடுத்தார். உயர்ந்த இஸ்லாமிய பண்பாடும் அழகிய மலாய் கலை உணர்வும் தவழும் வீடு. இஞ்சே முக்தார், ஒருவர் தான் செய்த நல்ல காரியத்தை சொல்லி காட்டுவதும் அதற்கு பிரதி உபகாரத்தை வாய்விட்டு கேட்பதும் தமிழர்களாகிய எங்களுக்கும் நல்ல பண்பாடல்ல. மலாய்க்காரரான உங்களுக்கும் நல்ல பண்பாடல்ல. ஆனால் நான் இப்போது வேலையை இழக்கும் நிலையில் இருக்கிறேன். ஆகவேதான் இதை உங்களிடம் வாய்விட்டு கேட்க வேண்டியிருக்கிறது என்றார். நீங்கள் ஏன் வேலையை இழக்க வேண்டும்? நடந்தது ஒன்றும் உங்கள் குற்றமில்லையே என்று கேட்டார் முக்தார். தன் வேலை துறந்த நிகழ்வுகளை சுருக்கிச் சொன்னார் சுந்தரம். நான் என்ன செய்ய முடியும்? முக்தார் கேட்டார். இஞ்சே முக்தார், அன்றைக்கு உங்கள் மகள் இருந்த நிலையில் நான் அந்த நேரத்துக்கு போயிருக்காவிட்டால் என்ன நடந்திருக்கும் என நினைத்து பார்த்திருக்கிறீர்களா என்று சுந்தரம் கேட்டார். கேட்டுக்கொண்டிருந்த முக்தாரின் மனைவி யா அல்லா என்று நெஞ்சில் கையை வைத்துக் கொண்டார். செகு, நீங்கள் செய்த உதவி மிக பெரியது. என் மகளின் மானத்தை காப்பாற்றினீர்கள் என்றார். அம்மா, உங்கள் பெண்ணுக்கு அந்த பையன் யார் என்று தெரியும். அவர்கள் ஏற்கனவே ஒருவருக்கொருவர் தெரிந்தவர்கள்தான். மாட்டிக்கொண்ட பின் மறைக்க பார்க்கிறார்கள். அப்படியா? யாரோ தெரியாத மாணவர்கள் இழுத்துக்கொண்டு போனதாக அல்லவா சொன்னார்கள்? பொய். நான் கண்ணால் பார்த்தவன் சொல்கிறேன். தத்த யூசுப்பின் மகனை காப்பாற்றவும் தான் இசைந்து அங்கு போனதை மறைக்கவும் இப்படி கதை சொல்கிறார்கள். எல்லோரும் சேர்ந்து செய்கின்ற சதி இது. இதற்கு பலியானவன் நான். திருமதி முக்தார் யா அல்லா, யா அல்லா என்று திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருந்தார். முக்தார் ஏதோ யோசித்தவாறு இருந்தார். அப்புறம் திடீரென எழுந்து நின்றார். சிகு, எனக்கு வேலைக்கு நேரமாகிவிட்டது. நான் புறப்பட வேண்டும் என்றார். உனக்கு கொடுத்த நேரம் முடிந்துவிட்டது. நீ போகலாம் என அவர் சொல்வதை புரிந்து கொண்டார் சுந்தரம். அந்த சந்திப்பு இப்படி திடீரென முடிந்தது ஏமாற்றமாக இருந்தது. சுந்தரம் விடை பெற்று வந்தார். கடவுளே, நான் செய்ய வேண்டியதை செய்து விட்டேன். நான் செய்தது சரிதானா? இது எப்படி போய் முடியும் என தெரியவில்லை. நான் இவர்களுக்கு பெரிதா? நான் ஒருவன் அவமானப்படுவதும் வேலை இழப்பதும் இவர்களுக்கு ஒரு பொருட்டா? ஏன் அவர்கள் சுந்தரத்தை ஒரு பொருட்டாக மதிக்க வேண்டும்? அவரை ஒரு பொருட்டாக மதித்து விஷயத்தை நேர் செய்ய முற்பட்டால் பல பேருக்கு பாதிப்பிருக்கிறது. டத்தோ யூசுப், அவர் மகன், அந்த 2 சிறுமிகள், பள்ளி தலைமை ஆசிரியர், பள்ளியின் நல்ல பெயர், கல்வித்துறையின் நல்ல பெயர் எல்லோருக்கும் பாதிப்பிருக்கிறது. மாறாக எல்லோருக்கும் தங்கள் சுயநலத்தை பாதுகாத்துக் கொள்ள இது நல்ல சந்தர்ப்பம். சுந்தரம் என்ற ஒருவனை பற்றி கவலைப்படாமல் அவன் பாவம் என்று மனதுக்குள் சொல்லி புதைத்து விடலாம். புதைத்துவிட்டால் குழப்பமும் கலவரமும் இல்லை. யாருடைய பெயரும் கரைபடப் போவதில்லை. சுந்தரத்துக்கு பதில் இன்னொரு ஆசிரியரை அமைத்துக்கொண்டு பள்ளிக்கு ஜாம் ஜாம் என நடக்கும். என்ன செய்துவிட்டேன் நான்? எந்த நம்பிக்கையில் அந்நியர்களிடம், எனக்கு முன்பின் தெரியாதவர்களிடம் நியாயம் கேட்கப் போனேன்? பட்டது போதாதா? இன்னும் இவர்களால் மீண்டும் ஒருமுறை உதாசீனப்படுத்தப்பட வேண்டுமா? தன் சுய கௌரவமும் சுய மதிப்பும் இன்னும் குறைந்து அதல பாதாளத்துக்கு போக வேண்டுமா? வீட்டுக்கு வந்து சேர்ந்த போது உள்ளம் மிக சோர்ந்திருந்தது. நம்பிக்கைகள் கரைந்திருந்தன. மனதின் ஒரு மூலையில் உள்ள கருமை புகையாய் பெருகி நெஞ்சை கப்பென்று மூடிக்கொண்டது. என்னாச்சுங்க? எங்க போனீங்க என்ற ஜானகியின் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் படுக்கையில் சென்று விழுந்தார். கணவரின் வாழ்க்கையிலும் மனசுக்குள்ளும் என்ன நடக்கிறது என்று சரியாக புரியாமல் கடவுளை வேண்டியவாறு இருந்தாள் ஜானகி. இன்னும் ஓர் இரக்கமில்லாத இரவை உறக்கமில்லாத மனிதராக அவர் கடத்தினார். காலையில் தொலைபேசி அழைப்பு வந்தது.
தலைமை ஆசிரியர் தாலிப் பேசினார். சுந்தரம், உடனே புறப்பட்டு இங்கு வாருங்கள். கல்வித்துறை துணை இயக்குனர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருகிறார் என்றார். எதற்காக கூப்பிடுகிறீர்கள் தாலிப் என்று கேட்டார். அதெல்லாம் நேரில் சொல்லுகிறேன். நல்ல செய்திதான், வாருங்கள். தொலைபேசியை கீழே வைத்தார். மனசுக்கு தெம்பு வந்தது. சுற்றி நில்லாதே, போ பகையே, துள்ளி வருகுது வேல் என்று மனசுக்குள் பாரதி வந்து பாடினான். அவர் தலைமை ஆசிரியர் அறையில் நுழைந்தபோது டத்தோ யூசுப் அங்கிருந்தார். அவர் மகன் ராம்லியும் இருந்தான். முக்தாரும் முக்தாரின் மகளும் இருந்தார்கள். அந்த பெண் விக்கி விக்கி அழுது கொண்டிருந்தாள். அன்றைக்கு அவளோடு பிடிப்பட்ட இன்னொரு பெண்ணும் தலை குனிந்து நின்றிருந்தாள். துணை கல்வி இயக்குனரும் இருந்தார். தலைமை ஆசிரியர் சுந்தரத்தின் கையை பிடித்து குலுக்கினார். தொடர்ந்து துணை கல்வி இயக்குனரும் வந்து கை குலுக்கினார். செகு சுந்தரம், முக்தாரின் மகள் ராம்லிதான் தன்னை கெடுக்க முயன்றவன் என்று அடையாளம் காட்டிவிட்டாள். ராம்லியும் ஒத்துக்கொண்டான். ஆகவே நீங்கள் இனி மனம் வருந்த தேவையில்லை, உங்கள் பிரச்சனை தீர்ந்துவிட்டது என்றார். முக்தார் வந்து கையை பிடித்து கொண்டார். செகு, நீங்கள் என் மகளின் மானத்தை காப்பாற்றினீர்கள். அதற்கு அவள் துரோகம் செய்துவிட்டாள். நேற்று இரவு அவளிடம் பேசி உண்மையை வரவழைத்தேன். அவளுடைய சிநேகிதியையும் கண்டுபிடித்து உண்மையை உறுதிப்படுத்தி கொண்டேன். நேற்றே டத்தோவையும் கல்வி அதிகாரியையும் அழைத்து உண்மையை சொல்லிவிட்டேன். எங்களை மன்னித்து விடுங்கள் என்றார். டத்தோ யூசுப் வந்து மனமில்லாமல் கை குலுக்கினார். இத்தனை பேருக்கு முன்னால் அழக்கூடாது என்று முயன்றும் முடியவில்லை. திரும்பிக் கொண்டு கண்களை துடைத்து கொண்டார். உடனே ஜானகிக்கு சொல்ல வேண்டும் என்ற எண்ணம்தான் மனதில் தோன்றியது. துன்பங்கள், தோல்விகள், வெற்றிகள், களிப்புக்கள், தற்காலிக இன்பங்கள், விபத்துகள், துன்பங்கள், நோய்கள், நினைவுகள், 1000 நினைவுகள். என்றைக்கு இந்த சக்கரம் நிற்கும்? இந்த சக்கரத்தில் கையும் காலும் கட்டப்பட்டு உயரே போய் தலை கீழாகி கீழே வந்து நேராகி மீண்டும் தலை கீழாகி எப்போது நிற்கும்? விரைவில் நிற்கப் போகிறது. கையிலிருந்த கடிதம் நழுவி கீழே விழுந்தது. அதை குனிந்தே எடுக்கப் போன போது அரை கதவில் நிழல் தெரிந்தது. தாத்தா, வேர் இஸ் மை மம்மி என்று கண்ணை கசக்கியவாறு கேட்டுக்கொண்டு அங்கு நின்றான் பரமா. அத்தியாயம் 5 முடிவடைந்தது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.